வணக்கம். மலரும் மனோரு வார இறுதி பயிற்சி சென்னை உயர் மறை மாவட்டத்திலே புனித மத்தியாசாலய பங்கிலே நான் இருக்கிறேன். என்னுடைய பெயர் சாமிநாதன். என் மனைவியுடைய பெயர் ஸ்டெல்லா மேரி. எனக்கு 6 பிள்ளைகள் உண்டு. மூத்த மகன் குருவாக இருக்கிறார். மற்றபடி என் மனைவியினிடம் பிடித்த நல்ல குணம், நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து, அதனால் இறைவனை மையப்படுத்தி இறைவனோடு சேர்த்து செய்யும்போது என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறும். என் பேர் ஸ்டெல்லா மேரி. என் கணவர் பேர் சாமிநாதன். எனக்கு 6 பிள்ளைங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டாரு. ரெண்டாவது அவர்கிட்ட மிகவும் சுத்தமான குணம்னா, அவர் எப்போ தப்பு பண்ணாலும், அடித்தாலும் உதச்சாலும் உடனே முட்டி போட்டு தான் மன்னிப்பு கேட்பார். அந்த மன்னிப்பு கேட்டு தான் வெளியே போவார். வெளியே போகிறதுக்கு முன்னே சிலுவை வாங்கிட்டு தான் போவார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். அதே நேரத்தில் என்னுடைய வெட்டிங் டேவுக்கு நான் புடவை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவார். எனக்கு புடவைலாம் தேவையில்லை, எனக்கு மோதிரம் தான் வேணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ கூட இந்த மோதிரம் அவர் வாங்கி கொடுத்த மோதிரம் இது இருக்குது. இந்த பயிற்சியானது நமது தருமபுரி ஆயர் குருவாக இருக்கிற காலத்தில் எங்கள் பங்குக்கு இந்த மலரும் மனோரு பயிற்சியை பற்றி ஒரு 2 மணி நேரம் பயிற்சி கொடுத்தாங்க. அப்போது நான் நினச்சேன், என்னுடைய கடமையெல்லாம் நான் கரெக்டாக செய்கிறேன். என் மனைவியை இட்டு போனால் இந்த பயிற்சியில் அவள் திருந்துவா. என் மனைவியுடைய கருத்துக்களை கேட்காமையே நான் அந்த பயிற்சிக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பயிற்சிக்கு வந்த பிற்பாடு மனைவியானவள் என்ன எதிர்பார்க்கிறாள், நம்ம என்ன செய்யணும், அத்தனை நினைத்திருந்த எல்லாமே மாறியது. அவருடைய இயக்கங்கள், அவருடைய கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் அறியாமல் தான் என்ற ஆண் என்ற வர்க்கத்திலே அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமே இருந்தேன். இந்த பயிற்சி வந்த பிறகு தான் ஒரு கணவனுடைய கடமை என்ன, அவனுடைய உணர்வுகள் என்ன, மனைவி யார், கணவன் யார், குடும்பத்திலே யாருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று இயேசு கூறுவதை அறிந்தேன். நான் ரொம்ப இதுவாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், அடிப்பார். அதையெல்லாம் மையப்படுத்தி நான் அவருக்கு 1 பேசினா 2 பேசினா தான் எனக்கு தலையே நிற்கிற மாதிரி இருக்கும்ல, தலை வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அவருக்கு ஆன்சர் பண்ணலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் 1 பேசினா நான் 2 பேசிட்டு தான் விடுவேன். ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் செஞ்சாலும் இந்த ரொம்ப அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு, அவங்க பெரிய அண்ணன் பேச்சை கேட்டுக்கெல்லாம் அடிப்பார். அந்த அடி உதை வாங்கிறதுக்கு பதில் நான் ஓடி போடலான்னு கூட நினைப்பேன். அப்போ எனக்கு அந்த எண்ணம் இந்த பயிற்சி மூலிமா நம்ம குருவாக இருந்த இப்போ ஆயராக இருக்கிறவர் லாரன்ஸ் பிஷப் குருவாக இருந்தார். அப்போ அரைநாள் ஏசஸ் பவலும் வந்தாங்க 2 பேரும். எங்களுக்கு தம்பதியராக இருந்தவங்க முன்னாடி அவங்க அவங்கள வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அந்த வாழ்க்கை வரலாறு எங்களை தொட்டுது. அதை அட்டாச் பண்ணுவேன். அதுபடி சரி, கணவன்கிட்ட குறை இருந்தாலும் அந்த குறைகளை முன்வைக்காமல் அவருடைய நல்லதெல்லாம் எனக்கு செய்கிறார் இல்லையா, அந்த நல்லதெல்லாம் முன் வச்சு குடும்பத்தில் சமாதான முறையில் நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். பிள்ளைங்களையும் நல்லா வளர்க்க ஆரம்பித்தோம். குறிப்பாக கணவன் மனைவியை பாராட்டுவதே கிடையாது. மனைவியை செஞ்சதை அவளை பாராட்டினா தலைக்கு மேலே ஏறிடுவா அப்படின்ற எண்ணத்தில் நான் அதுக்கு முன்னே பாராட்ட மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த மனைவியானவளை பாராட்டும்போது இருவரும் சேர்ந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல வளர்ச்சியை தருகிறது. குறிப்பாக கணவன் மனைவி கணவனும் பாராட்டக்கூடிய விஷயங்களை பாராட்ட வேண்டும். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் நல்லா செய்வார். அதே நேரத்தில் நான் இவர் எதிரில் சொன்னாக்கா இவர் ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுவாருன்ட்டு எங்கள் பங்கு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லுவேன், என் வீட்டுக்காரர் மாதிரி கிடைக்கிறது கஷ்டம், அவர் மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் எனக்கு இவர்கிட்ட முதல்ல சொல்லிடுறதுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் யோசிச்சு அந்த பயிற்சியில் தான் ஒருத்தருக்கு பாராட்டுதல் என்னன்றதை தெரியப்படுத்தினாங்க. அப்போது பாராட்டுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் செய்வார். பப்ளிக்கு இந்த பயிற்சியில் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த பயிற்சி எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு, அதாவது கடவுள் கொடுத்த கொடைன்னு கூட சொல்லுவேன் நான். இந்த பயிற்சியானது என்னுடைய வரலாறு பார்க்கும்போது ஃபாரினில் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு தியானங்கள் கொடுப்பது வழக்கம். அந்த பள்ளிகளுடைய பிள்ளைகள் ஒரு வாரம் மட்டும்
சமாதானமாக இருப்பாங்க. அடுத்த வாரத்தில் மறுபடியும் அவர்கள் அடித்து சண்டை போட்டுவதை கண்டு அந்த குருவானவர் இதனுடைய தம்பதியர்களை சந்திக்க வேண்டும், வீடுகளுடைய கதை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தம்பதியர்களை சந்திக்கும்போது தன் குடும்பத்தில் என்ன சூழல், கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லாததுனால தன் பெற்றோர்கள் என்னபடி நடக்கிறார்களோ அதனுடைய விளைவு தான் இந்த பிள்ளைகளுடைய இது. கணவன் மனைவி சரியாக இருந்தால்தான் மனைவி இருக்கும். நமது குடும்பம் சரியாக இருந்தால்தான் நமது வீதி சரியாக இருக்கும். வீதி சரியாக இருந்தால் தான் பங்கு சரியாக இருக்கும். பங்கு சரியாக இருந்தால் தான் மறைமாவட்டம் சரியாக இருக்குன்ற குடும்பங்களுக்கு ஏற்பட்ட பொதுநிலையினுடைய குடும்ப விழாவாக இதை நான் எண்ணுகிறேன். அதே போல் நாங்கள் இந்த பயிற்சிக்கு வந்தோம்னாக்கா நல்லதெல்லாம் பயன் அடைஞ்சிக்கினே போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து வந்துருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஒரு பயிற்சி தான் முக்கியத்துவம் எங்களுக்கு. ரெண்டாவது நாங்கள் இந்த மீட்டிங்க்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. அதுக்கு முன்னே தியான ஆசிரமத்தில் நாங்கள் மீட்டிங்க்கு வரத்தை பொறுத்து என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கினுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடியெல்லாம் மீட்டிங்க்கு போவீங்களா, இப்போ போகிறது இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதுன்றத நான் கண்டுபிடிச்சதில் இந்த பயிற்சி வழியே எவ்வளோ பேர் இப்போ வந்தாங்க. குழந்தை இல்லாதவங்க இருந்த கூட இந்த பயிற்சி கூட்டின்னு 8 வருஷம் பொறுத்து. ஏன் எங்கள் மூத்தார் பையன் இவருடைய அண்ணன் பையனுக்கு குழந்தை பிறந்தது. போலீஸ் கேஸுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு பூந்தமல்லிக்கு போனவங்கள கூட இவர் போயிட்டு பேசி சமாதானப்படுத்தி புருஷன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்தோம். இந்த பயிற்சி தான் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு சொல்லிட்டு இந்த மலரும் மனோருக்கு தலைமை பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள். அதனாலே நான் இந்த பயிற்சியிலே ஏறக்குறைய 15 ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் இருந்து இந்த மாவட்டத்தில் இந்த கூட்டங்கள் நடத்துவது, இதுக்காக ஆன்ம இயக்குனர் குருக்களை தயாரிப்பது, எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை மற்ற தம்பதியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது. ஏறக்குறைய நான் 29-30 ஆண்டுகள் இந்த மலரும் மனோர் பயிற்சியில் இருக்கிறோம். குறிப்பாக என் மனைவி சொன்னது போல் இங்கே வந்து பார்த்து இயேசு அழைத்தது போல் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறோம். சில தம்பதிகள் வருகிறார்கள், நல்ல பயனை பெறுகிறார்கள். மற்றவர்கள் இதை பயன்படுத்துமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.